இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 1 கொரிந்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? இந்த இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிற வார்த்தையா இருக்கிறபடினாலே உங்களிடத்துல சில கேள்விகளை தேவன் கேட்க விரும்புகிறார். அநேக நபர்கள் சிலைகளும் சுரூபங்களையும் தேவனுடைய ஆலயத்தின் மேலும் வணங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சில வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். ஏனென்றால் அது ஒரு கேள்வியான வசனமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவி ஒரு சுரூபத்துக்கு மேலேயோ இல்ல வேற ஒரு இதுக்கர் மேலேயோ தேவனுடைய ஆவி வாசமாய் இருப்பதில்லை. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய ஆவி, அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். உங்கள் மீது வாசம் செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் மீது இறங்கி வருகிறது, ஒரு மனுஷன் மீது இறங்கி வருகிறது. மனிதன் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதனுடைய பாவங்களை நீக்கணுமானாலும், அவனுடைய சாபங்களை மாற்ற வேண்டுமானாலும், அவனுடைய தொழில்கள், அவனுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டுமானாலும், தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்கள் மீது வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. தேவன் உங்களை தான் ஆலயமாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்கள் மீது பிரகாசிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோகத்தின் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் தேவன் இந்த வார்த்தையோடு பேசுகிறார். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடினால் கர்த்தர் அப்படியே தேவனுடைய ஆவியை உங்கள் மீது வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.